வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒன் பார்ட் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் குக்கிங் சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கணுன்னு கேட்ட ரெசிபி இது. அதுக்கு வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஆனியன்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா மிளகாய் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி பவுடர், அப்புறம் ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது ஆப்ஷனல் தான். அப்புறமா சிக்கன் போன் பிராத், இதுவுமே ஆப்ஷனல் தான், இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, ஒரு 2 ரெட் ஆனியன், ஒரு தக்காளி, அப்புறம் 4 சில்லிஸ். உங்கள்கிட்ட சில்லிஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் சப்ஸ்டியூட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் அவனுக்கு அங்கே கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக. அதனால அதுக்காக அந்த ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல ரைஸை சோக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் ஆனியன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஆனியன் போட்டால் ஸ்வீட் ஆகிடும். அது கட் பண்ணி முடித்த உடனே நாங்கள் ஏற்கனவே போன்லெஸ் பிரஸ்ட் பீசஸை கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டோம். அவனுக்கு அங்கே போன் இருக்கிற மீட் கிடைக்காது. அதனால தான் போன்லெஸ் சிக்கன்லேயே இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி போட்டால் போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அந்த ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஹோல் கரம் மசாலா கூட போடணுன்னு தேவையில்லை. ஏன்னா கரம் மசாலா பொடி போட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் நம்ம சிக்கன் பிரியாணி மசாலா வேறு போடுறோம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் 2 கப்பு பண்ணி பார்க்குறோம். இன்ஸ்டா பாட்டில் இது தான் சிக்கன் பிரியாணி பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலாக குக்கரில் பண்ணுவோம், இல்லைனா பாட்டில் பண்ணுவோம். இவன் காலேஜில் போய் இதை ட்ரை பண்ண போகிறதால இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று பாட்டில் சாட்டே பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்ஸ்டா பாட்லேயும் சாட்டே பண்ணுறது. இதுக்கு நெய் யூஸ் பண்ண போகிறோம். நான் நெய் கொடுத்து அனுப்ப போகிறேன், அதனால் நெய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். தயிருமே உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ முதல்ல ஹோல் மசாலாஸ் போடணும். அதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுறலாம். கரம் மசாலா பொடியும் பிரியாணி மசாலாவுமே போட்டால் போதும். இது வீட்டில் பண்ணுறதால நான் இந்த ஹோல் மசாலாஸ் போட்டேன். அது போடுறப்பயே கொஞ்சமாக புதினா லீவ்ஸை போட்டு சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது பேனில் பண்ணுறது. பேனில் வந்து இந்த ஆனியன், சில்லிஸ் இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கணும். அந்த ஹோல் கரம் மசாலா போட்ட பிறகு ஆனியன்ஸ் நல்லா சாட்டே ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுட்டு அந்த பச்சை வாடை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இன்ஸ்டா பாட்டில் சாட்டே மோடில் நீங்கள் சாட்டே பண்ணுறப்ப. அதனால் இதை மாதிரி பேன்லேயும் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கருக்கு மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லை இதையே இன்ஸ்டா பாட்டில் மாற்றி குக் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் உங்களுக்கு டைம் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா பாட்லேயே சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், இன்றைக்கி நாங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணுறதால கொஞ்சமாக தான் சில்லி பவுடர் போடுறோம். அதுக்கப்புறமா இந்த பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்து இன்ஸ்டா பாட்டில் மாற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கணுன்னா ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி போன் இல்லாமல் மீட் போடுறதால இந்த போன் பிராத்தை வந்து ஊற்றுறோம். ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் லிக்விட் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்ச ரைஸை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் மெத்தடில் எப்பயும் போல் உங்களுக்கு என்ன டைம் வைக்கிறீங்களோ அந்த டைம் செட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இது அப்படியே குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு இதே மெத்தடு தான் ப்ரெஷர் குக்கில். அதில் பண்ணிங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்போ அந்த சிக்கனையும் போட்டு ரைஸையும் போட்டாச்சு. கடைசியில் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து நீங்கள் சாட்டே மோடில் வச்சுருந்தீங்கன்னா சாட்டே மோடில் இருந்து ப்ரெஷர் குக்குக்கு மாற்றிடுங்க. அப்புறம் கடைசியாக மேலே வந்து கொஞ்சோல மீதி இருக்கிற மின்ட், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் போட்டு சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1 பார்ட் மீல் அப்படிங்கிறதால நைட் பண்ணி வச்சா அது 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கில் வந்து நாங்கள் 5 மினிட்ஸ் வைக்கிறோம். 4 மினிட்ஸ் வச்சா கூட போதும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறப்பயே இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக தான் வந்திருந்தது.
ட்ரை புதினா லீவ்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அது யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி ஃப்ளேவர் தான் வருது. இன்றைக்கி வந்து இது கூட நாங்கள் ரைத்தா, எக்கு, அப்புறம் இன்னொரு சிக்கன் ட்ரை கறி கூட நான் பண்ணியிருந்தேன். ஆனால் பேச்சுலர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒன் பார்ட் பிரியாணியே ஹோல்சமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ரைத்தா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறப்பயே மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா மசாலா எல்லாம் அப்படி மேலேயே இருக்கும், அடியில் ரைஸாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பண்ணால் வேறு ஏதாவது சைட் டிஷ் பண்ணிக்கோங்க. இது பேச்சுலர் ஒரு ஆள் பண்ணுறாங்க, இல்லை 2 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு வேளைக்கு கரெக்டாக வரும். ஒரே ஒரு ஆளுக்குன்னா அப்புறம் அதை வந்து எடுத்து கூட வச்சுக்கலாம் இன்னொரு வேளை சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து பிரியாணி, எக்கு, ரைத்தா, சிப்ஸு, அப்புறம் ஒரு சிக்கன் ட்ரை கறி நான் பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.